மாவட்டத்திலுள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் 2024-2025 ஆம் கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளியிலேயே புதியதாக வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு, நால்வகைச் சான்றிதழ்கள், சாதிச் சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முதல் தலைமுறை பட்டதாரியாக இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் வழங்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் 45 வார்டுகள் உள்ளது. இந்த வார்டுகளில் தற்போது கோடைக்கு முன்னரே கடும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தண்ணீரின்றி காலிக்குடங்களுடன் தண்ணீரை தேடி அலைகின்றனர். அதேபோல் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் ஓசூர் நகர் பகுதியில் தொழிற்சாலைகளில் தங்கி பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். டிராக்டரில் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தி வருகின்றார்கள். தண்ணீர் தேவை அதிகரித்துள்ளதால் 600 ரூபாய்க்கு விற்பனை செய்த ஒரு டிராக்டர் தண்ணீர் தற்போது 1000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மாதம் 4 முறை வாங்க வேண்டியுள்ளதால் அத்தியாவசிய தேவைக்கு தண்ணீருக்கு மட்டும் மாதம் ரூபாய் 3000 வரை செலவாகிறது. குடிநீர் கேன் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் என மாதம் 900 ரூபாய் செலவாகிறது. மொத்தம் தண்ணீருக்காக 4000 செலவாகிறது என்று கூறுகின்றார்கள். நடிகை தமன்னா தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாள மொழிகளில் நடித்து வருகிறார். இந்நிலையில் அவர் சினிமாவுக்கு வந்து 19 வருடம் ஆகியிருக்கிறது. நடிகை தமன்னா சான்சா ரோஷன் செஹரா என்ற இந்தி படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். இந்த படம் 2005ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. இதையடுத்து தமன்னா சினிமாவில் அறிமுகமாகி 19 வருடம் ஆனதை அடுத்து அவருக்கு நடிகை காஜல் அகர்வால் உட்பட திரையுலகினர், ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இலங்கை தமிழரான சாந்தன் 2022ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் விடுவிக்கப்பட்டார். பின்பு இவர் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் பிப்ரவரி 29 அன்று காலமானார். சாந்தனின் உடல் சென்னையில் இருந்து விமானம் மூலம் இலங்கை தலைநகர் கொழும்புவுக்கு கொண்டு வரப்பட்டது. கொழும்புவிலிருந்து வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட சாந்தனின் உடலுக்கு வவுனியா, கிளிநொச்சி உட்பட வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள குமரப்பா நினைவு சதுக்கத்தில் உடல் வைக்கப்பட்டு அங்கு அரசியல் தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் வல்வெட்டித்துறையில் சாந்தனின் இல்லத்தில் இறுதிச் சடங்குகள் நிறைவேற்றப்பட்டபின் இளங்குளம் இந்து மயானத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. நோன்பு நோர்க்கும் இஸ்லாமிய மக்களுக்கு புனித ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிவாசல்களுக்கு பச்சரிசி தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டிலும் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க 7040 டன் பச்சரிசியை பள்ளிவாசல்களுக்கு வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் 1.21 லட்சம் பெண்களிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 4027 பேருக்கு புற்றுநோய் அறிகுறிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேவோல் தொழிற்சாலை, சாயப்பட்டறை போன்றவை அதிகமுள்ள மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்பு அதிகமுள்ளது. அதனால் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் வகையில் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை செயல்படுத்த தமிழக சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் கருக்கலைப்பை பெண்களின் அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசியலமைப்பில் கருக்கலைப்பு உரிமைகளை வெளிப்படையாக பதிவு செய்த முதல் நாடு ஆகியுள்ளது பிரான்ஸ். நாட்டின் மகளிர் அனைவருக்கும் நாங்கள் ஒரு செய்தி சொல்கிறோம். உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தம், அதில் யாரும் எந்த முடிவும் செய்ய முடியாது என அந்நாட்டு பிரதமர் கேப்ரியல் அட்டல் தெரிவித்தார். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் திரளான மக்கள் கொண்டாடினர். மலையாளத்தில் வெளியான மஞ்சும்மல் பாய்ஸ் திரைப்படம் தமிழகத்தில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் படம் விரைவில் உலகம் முழுவதும் 100 கோடி ரூபாய் வசூலை நெருங்கி வருகிறது. கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இப்படம் 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படுகின்றது. இப்படம் 7 நாட்களில் உலக அளவில் 50 கோடி ரூபாய் வசூலை குவித்தது. இதற்கு முக்கிய காரணம் தமிழ் ரசிகர்களின் வரவேற்பு. குணா குகையில் நடக்கும் கதையும் இளையராஜா இசையும் தமிழ் ரசிகர்களை கவர்ந்துள்ளது.